இந்த ரூட் மாஃபியா அதோட மோதக்கூடிய அந்த ரெட் ஜெயின் மாஃபியா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தமிழ் சினிமாவை எந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமைப்படுத்தி வச்சுருக்குன்றதெல்லாம் நம்ம யார் எந்த நடிகரும் அல்லது நடிகையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள மீறி போக முடியாது. அப்படி போனாக்கா அது யாராக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் நெகட்டிவாக வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சவால் கொடுத்து நிற்கிறத தலைவர் ரஜினி நிற்கிறாரு, இன்னும் கூட சில பேர் நிற்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்களுடைய அந்த சர்வாதிகாரம், இந்த ரூட் மாஃபியோட சர்வாதிகாரம் வந்து மாட்டு ரவி, பூனை பண்டாரம் அந்த மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த வடிவேல் படுத்துகிற மாதிரி அவங்களுடைய பேரே வந்து மதுரை குணான்னா அது ஒரு பிராண்டாங்க. நான் சொன்னீங்களாம் ரெட் ஜெயிண்ட் ஒரு ஆட்டம். ஒரு கட்டத்தில் இவங்க வந்து 60க்கு 40 இருந்தது வந்து ரெட் ஜெயிண்ட் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா 75க்கு 25 ஆக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இதே வந்து விஜய் அவர்கள் கோட் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80க்கு 20ன்னு மாற்றினாங்க. அது வந்து அது எங்கே போய் நிற்குன்னு கேட்டால் அந்த 19 பேர் அந்த சொத்துக்கள் ரெய்டு கூட படம் இன்பநிதி கைது வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பினாமிகள் சொத்துக்களை அப்படி கூச்சி வச்சுருக்காங்க இந்த ரெட் ஜெயிண்ட்டை சார்ந்திருக்கிற அந்த 19 மேனேஜர்ஸும். இவர் பதிவு பண்ணுறாரு யார், உதயநிதி. அதாவது இன்பநிதி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாரு. இப்போ புரியுதுங்களா? அவன் குழந்தை இது வரைக்கும் வந்து ஏதாவது தலையிட்டுருப்பானா? இது வரைக்கும் ஜேசன் சஞ்சி நான் கேட்குறேன், நான் சப்போர்ட் பண்ணுறதா கூட நீங்கள் நினச்சிங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு மயிரை கூட எனக்கு கவலை கிடையாது. ஜேசன் சஞ்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதா கூட வச்சுங்க. மெட்ராஸ் மைல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்கள் பார்வைக்கு வரும். இப்போ வந்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் தான் இந்த ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ரூட் மாஃபியா மட்டுமே இல்லை, அதுக்கு இப்போ வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரெட் ஜெயிண்ட் என்கின்ற அந்த அமைப்பும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா தான். ஸோ இந்த ரூட் மாஃபியாவுக்கும் இந்த ரெட் ஜெயிண்ட் மாஃபியாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மோதல், அந்த மோதல் வந்து ஏன் அந்த மோதல், அதுக்கான காரணம் என்ன, இந்த ரூட் மாஃபியா அதோட மோதக்கூடிய அந்த ரெட் ஜெயிண்ட் மாஃபியா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தமிழ் சினிமாவை எந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமைப்படுத்தி வச்சுருக்குன்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரூட் மாஃபியாவுக்கு யார் வந்து முக்கிய பொறுப்பாளர்னால் அவங்களுக்கு தெரியும், ஜெகதீஷ். அந்த ஜெகதீஷ் தான் இப்போ வந்து முதலமைச்சரோட பிஏவாக இருக்கிறார். சரி, அவர் பிஏ ஆகிட்டார். அப்போது எப்படிங்க வந்து ஒரு அரசு பதவியில் இருந்துக்கிட்டு அப்படியே இன்னொரு பதவியில் இருக்க முடியும்? ஒரு நிறுவனத்துக்கு எப்படி ஒருத்தர் வந்து அதுக்கு தலைவராக இருக்க முடியும், அதுக்கு நிர்வாக இயக்குனராக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் வந்து கண்டுக்கப்படாது. அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து அரசு பதவியில் இருக்கிற பல பேர் வந்து தனியாக ஏதோ ஒரு தொழிற்சாலை யார் பேர்லேயோ நடத்திட்டு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து இந்த ரூட் மாஃபியாவுக்கு வந்து இவர் என்ன அதிகாரமுள்ள பதவியில் இருக்கிறாருன்றதை வந்து பார்த்தோம்னா நம்ம நிரூபிக்கிறதுக்கே இங்கே பெரிய போராட்டமே நடத்தணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து கடந்த காலத்தில் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், ஏன் அரசு துறையில் வந்து பணியாற்றக்கூடிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே வந்து கேட்டால் பினாமி பேரில் ஏதோ ஒரு தொழிலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது இந்த காலகட்டத்தில் அதை வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த கான்ட்ராக்ட் ரூல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அரசு அதிகாரிகள் வந்து ஒரு தொழிற்சாலையோ அல்லது நிறுவனமோ நடத்தக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. அரசு பணியாளர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில் பினாமி பேரில், பொண்டாட்டி பேரில், மச்சான் பேரில், மாமன் ஏதோ ஒரு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த ரூட் மாஃபியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இவர் வந்து இன்சார்ஜ் தான். அரசு துறையில் ஒரு பதவி வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் பேர்லேயோ ஒருத்தர் பேரில் போட்டு ஒரு மறைமுகமாக அதை நடத்திருப்பாங்க, இன்டைரக்டாக நடத்திருப்பாங்கன்றது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து இப்போ துணை முதலமைச்சர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மனைவி கடைசியாக நமக்கு வந்து தகவல்னால் உங்களுக்கும் தெரியும், உதயநிதி. அதான் இன்பநிதி தான் வந்து அதுக்கு வந்து டைரக்டர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி, இந்த ரெட் ஜெயிண்ட்டால் இந்த ரூட் மாஃபியாவில் என்ன அப்படின்னு சொன்னால், ரூட் மாஃபியா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு வகையான வந்து ஒரு அரசியல், சினிமாவுக்குள்ளே தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு அரசியல். அவங்கள மீறி வந்து யார் எந்த நடிகரும் அல்லது நடிகையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள மீறி போக முடியாது. அப்படி போனாக்கா அது யாராக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் நெகட்டிவாக வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணக்கூடிய வேலைகளை இருக்குது. இந்த கீழே ஏன் பேசுகிறேன்னா அவங்க ஷார்ட்டாக புரியுது. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவாக வந்து பிஆர் வேலை செஞ்சு
அவங்கள ஒன்றும் இல்லாத காலி பண்ணுவாங்க. அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சவால் கொடுத்து நிற்கிறத தலைவர் ரஜினி நிற்கிறாரு, இன்னும் கூட சில பேர் நிற்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்களுடைய அந்த சர்வாதிகாரம், இந்த ரூட் மாஃபியோட சர்வாதிகாரம் வந்து ஒரு அகண்டு விரிஞ்சு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கே விஜய் அவர்களுக்கு தாண்டி வந்து வேறு எந்த நடிகர் வந்தாலும் அவங்களுக்கு நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறது தான் அவருடைய வேலையே. ஸோ அதனால் வந்து முழுக்க முழுக்க நடிகைகள் அத்தனை பேருமே அந்த ரூட் மாஃபியா சார்ந்து இருக்கணுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த ரெட் ஜெயண்ட் வந்தீங்கன்னாலும் கேட்டால் அவங்களுடைய வேலைகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேண்டிய தியேட்டரில் உள்ளங்கையில் வச்சுது, வேண்டாத நபர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்குறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த 60-40ன்றது, அதாவது 60% வந்து தயாரிப்பாளருக்கு, 40% வந்து தியேட்டருக்கு வந்து அதை மாற்றி 75 வந்து ப்ரொடியூசர்களுக்கும் வந்து 25 வந்து தியேட்டருக்கும் போகிற மாதிரி இருக்குது. அதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தியேட்டரில் வந்து இவன் வேண்டாப்பட்டவன் அதெல்லாம் நிறைய அரசியல் பண்ணி பார்த்திங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து காலி பண்ணுறது தான் இந்த ரெட் ஜெயண்ட்டோட வேலை. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இந்த பக்கம் சினிமா நடிகர்கள் வந்து கதாநாயகர்கள் வந்து உச்ச நடிகராக இருக்கட்டும், அது எந்த மிச்ச நடிகராக இருந்தாலும் இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் ரூட் மாஃபியாவுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இவங்க சொல்கிறது தான் வந்து ரேட்டு, இவங்க சொல்கிறது தான் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்க முடியும். இப்படி தான் வந்து இந்த ரெட் ஜெயண்ட்டும் ரூட் மாஃபியாவும் இருக்குது. பாரபட்சம் இல்லாமல் நான் பேசுகிறேன். நீங்கள் யாருக்கு முட்டு கொடுக்கணும் நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் யாருக்கும் முட்டு கொடுக்காமல் பேசுகிறேன். இதுதான் உண்மை. ரெட் ஜெயண்ட் என்ன மாஃபியா என்ன பண்ணுறது, அதுவும் மாஃபியா தான். ரூட் மாஃபியானா ரெட் ஜெயண்ட்டும் மாஃபியா தான். அப்படி இருக்கும்போது இங்கே ரெட் ஜெயண்ட்டோட வந்து அட்ராசிட்டி என்னன்றதை நான் சொல்லிட்டேன். அங்கே தியேட்டர் உரிமையாளர்களை காலி பண்ணுறது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரூட்ன்ற அமைப்பு வந்து அந்த மாஃபியா வந்து ஃபுல்லாக வந்து நடிகைகளை வந்து கொத்தடிமையாக்கி வச்சுருக்குது. இது 2 தான். ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனை இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஜெயண்ட்டால் பாதிக்கப்பட்டக்கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெட் ஜெயண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 19 மேனேஜர் இருக்குன்னா, அதில் குறிப்பாக வந்து அந்த மேனேஜருடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்கிறேன், அவங்களுடைய வேலையே என்னென்னா முழுக்க தியேட்டர் உரிமையாளர்களுக்கு போகக்கூடிய அந்த லாபத்தை தடுத்து தயாரிப்பாளர்களுக்கு போகணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வேண்டப்பட்ட தியேட்டர் என்ன, அவங்களுக்கு வந்து நெருக்கமான தியேட்டர்கள், இந்த மாதிரி தியேட்டர்களை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி அப்படி தான் படத்தை கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. அவங்கள மீறி எதுவும் செயல்பட முடியாது. அதுவும் குறிப்பாக சொல்லுவாங்க. அதில் திருச்சியில் பார்த்திங்கன்னா ஜி தியாகரன் சொல்லிட்டு, அதில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா குணா, சேலத்தில் வந்து கலை, இவங்கெல்லாம் என்னென்ன ஏதோ மாட்டு ரவி, பூனை பண்டாரம் அந்த மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த வடிவேல் படத்தில் மாதிரி அவங்களுடைய பேரே வந்து மதுரை குணான்னா அது ஒரு பிராண்ட். அங்கே நான் சொன்னீங்களாம் ரெட் ஜெயண்ட்டோட ஆட்கள். மதுரை குணா, சேலம் கலை, திருச்சி ஜிடி. ஸோ இவங்க இது மாதிரி ஒரு 19 பேர் இருக்கிறான். அது ஒவ்வொன்றுத்துக்கும் அது மாதிரி. அதனால தான் அந்த சொல்கிறேன், இந்த வடிவேல் காமெடி சொல்கிறேன், அந்த மாதிரி பட்ட பேரோடு இருக்கிறான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல 100 கோடி தாண்டி பல 1000 கோடிகள் சொத்து சேர்த்து வச்சிட்டாங்கன்றாங்க. இவங்கெல்லாம் வந்து ரெட் ஜெயண்ட்டோட என்ன சொன்னீங்கன்னா வந்து பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்கள். அப்போ ரெட் ஜெயண்ட்டோட நிலைமை என்னன்னு பாருங்கள். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து 1000 கோடிகளில் நடக்கக்கூடிய பல 1000 கோடிகளில் நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இப்போ புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் மாஃபியாவும் வந்து கிட்டத்தட்ட கேட்டால் நடிகர்கள் வந்து மொத்த கால்ஷீட்டமாக அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு, நடிகர்கள் ஒரு கால்ஷீட் வாங்கிட்டு அதில் வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கும் ரூட் மாஃபியாவுக்கும் ரெட் ஜெயண்ட் மாஃபியாவுக்கும் 2 பேருக்கும் மோதல் இருக்குது. இந்த மோதல் எதனால் வந்து ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்குது, ஒரு முக்கிய கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆட்சி மாறின பிறகும் வந்து ரெட் ஜெயண்ட் வந்து அவங்களுடைய தொடர் பணிகளை வழக்கமான இந்த தியேட்டர் உரிமையாளர்களை கசக்கிற அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து இவங்க சரி தான் வந்து ஆட்சியை பிடிச்சார், முதலமைச்சராக ஆகிட்டாருங்க, இனி இந்த ரூட் மாஃபியா இப்படி தான் இருக்காதுங்கன்னு சொல்லி பார்த்தா இப்போவும் அவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இது எந்த நிலைக்கு இப்போ அடுத்த கட்டம் போகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நீயா நானான்னு அந்த அதிகார பலத்தை காட்டக்கூடிய இடத்துக்கு வந்துச்சு. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் சட்டசபையில் வந்து இந்த அப்பாவை காணும்ன்ற அந்த ஒரு சம்பவம் இருக்குது இல்லைங்களா, முதலமைச்சருடைய சம்பவம். அந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தா இவங்க பதிலடி கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து முதலமைச்சருடைய மனைவி வந்து அவரை தேடுறாங்க, செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடுறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவில் வைரல் ஆகுது. 2 தரப்புலையும் வந்து இவர் பேசுனதும் விஜய் பேசுனதும் வைரல் ஆகுது. அவங்க பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து வைரல் ஆகும்போது முதலமைச்சர் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் குடும்பத்தை பற்றி வந்து போடக்கூடாது. நான் இங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசும்போது அதிகாரத்தில் இல்லாதவர்கள் அவங்க தனிப்பட்ட, நான் முதலமைச்சர் குடும்பத்தை, இந்த எதிர்க்கட்சி தலைவர் குடும்பத்தை பற்றியெல்லாம் நான் வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா வந்து இங்கே சபையில் இருக்கிறவர், அவங்க அப்பாவை காணுன்றது அதுதான் நான் பேசினான்றது முதலமைச்சர் தரப்பில் வைக்கக்கூடியதாக இருக்குது.
ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்பான்னு சொல்லியிருக்கூடாது, கட்சியின் தலைவராக சொல்லியிருக்கணும். அப்பாவை காணோம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது பர்சனல் அட்டாக்கு. அப்பாவை காணோம்னு ஏன் சொல்கிறீங்க, அதில் வந்து திமுக தலைவர்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்றது இவங்க தரப்பில் வைக்கிறாங்க. ஆனால் அதை கடந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன செய்யறாங்க, எதிர்க்கட்சி தரப்பில், அதாவது நான் சொல்கிறது திமுக தரப்பில் சங்கீதா அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குறிப்பாக வந்து ஜேசன் சஞ்சய் வந்து நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த ஐடிகள்லாம் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அந்த பையனை வந்து காயப்படுத்துகிறாங்க, முதலமைச்சர் மகனை வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதலமைச்சர் மகனை பொறுத்த வரைக்கும் தன் தாத்தாவுடைய உதவியும் தேவையில்லை, அப்பாவுடைய உதவியும் தேவையில்லை சொல்லி தனியாக வந்து இயங்கக்கூடிய நேரத்தில். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் குடும்பத்தை வந்து ஏன் வந்து இவங்க வந்து விமர்சிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அந்த கேள்வி எனக்கும் கூட உண்டு. இதில் வந்து முதலமைச்சருடைய குடும்பத்தை இவங்க எடுத்துடக்கூடாது. உள்ளபடியே வந்து சட்டசபையில் வந்து முன்னாள் முதலமைச்சரை காணும்னு சொல்லியிருக்கலாம், அல்லது திமுக தலைவரை காணும்னு சொல்லியிருக்கலாம். அப்பான்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துனதே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு, சம்பந்தமே இல்லாமல், அவைக்கு சம்பந்தமே இல்லை, அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சங்கீதா மற்றும் அவருடைய குழந்தைகளை வந்து தேவையில்லாமல் வந்து இதில் வந்து தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு அதில் வந்து இலக்கு வச்சு ஜேசன் சஞ்சயை வந்து இது மாதிரி ட்ரோல் பண்ணும்போது அவருடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருவாரியான வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் வந்துக்கிட்டால் முழுக்க வந்து ஜேசன் சஞ்சயை கார்னர் பண்ணுறதா இருக்குது. அது நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது போனதுனால அடுத்த கட்டமாக என்ன சரி கேட்டால் இப்போ வந்து தவிர்க்க முடியாமல் சொல்லலை. இப்போ நம்ம ரெட் ஜெயண்ட்டை வந்து நேருக்கு நேர் ரெட் ஜெயண்ட்டை வந்து இறங்கி அடிக்கணுன்ற அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்றது தான் தகவல். இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மோதல் வந்து குடும்ப மோதலாக மாறி இருக்குது. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது. பேசக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்த ஆசா போன்றவர்கள்லாம் பேசும்போதே பார்த்திங்கன்னா எடுத்ததுமே வந்து நீ ஒருமையில் தான் பேசுகிறாங்க. பட் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆளுங்கட்சி தரப்பில் இப்போ தாவேகா தரப்பில் வந்து யாரையும் வந்து நீ வா போன்னு ஒருமையில் பேசுனதே கிடையாது. அமைச்சர்கள் கூட யாரும் வந்து நீ வா போன்னு ஒருமையில் பேசுனது கிடையாது. பட்டு ஆராசா வந்து பார்க்கும்போதே வந்து நீ வா போன்னு சொல்லி பேசுகிறது, தாமு அன்பரசன் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பொது மேடையில் பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப முன்னாள் அமைச்சருங்க, முன்னாள் எம்பிங்க, இவங்களாம் மோசமாக இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது தகவல் இருக்குது. இப்போ இது அடுத்த கட்டமாக இப்போ வந்து ஆளும் தரப்பில் வந்து கேட்டால் இப்போ ரெட் ஜெயண்ட்டை வந்து கை வைக்கணுன்ற அந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் இந்த ரெண்டு அமைப்பால் நான் சொல்லக்கூடியது, இந்த ரெட் ஜெயண்ட் மாஃபியாவாக இருக்கட்டும், ரூட் மாஃபியா, இந்த ரெண்டாலும் வந்து தமிழ் சினிமா வந்து நசுங்கி நாசமாகிட்டு இருக்குன்றது உண்மை. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து 60க்கு 40 இருந்ததை வந்து ரெட் ஜெயண்ட் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா 75க்கு 25 ஆக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இதே வந்து விஜய் அவர்கள் கோட் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80க்கு 20ன்னு மாற்றினாங்க. 80% தயாரிப்பாளருக்கு 20% வந்து தியேட்டருக்கு சொன்னாங்க. ஸோ இப்படிலாம் வந்து தியேட்டர்லேயே வந்து நாசமாக்குனாங்க. இப்போ புரியுதுங்களா, அந்த தமிழ் சினிமாலாம் ஏன் வந்து புதிய படங்கள் ஏன் வந்து லோ பட்ஜெட் படங்கள்லாம் ஏன் வரலன்றது புரியுதுங்களா? அப்படியே அத்திப்பூத்தா திடீர்னு ஒரு 4-5 படம் வரும், அவ்வளோதான். ஏன் வந்து நிறைய படங்கள் வந்து ஏன் தியேட்டருக்கு மக்கள் வர மாட்டேங்கிறாங்க புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து போகும்போது தியேட்டரில் டிக்கெட்டை எப்படி குறைப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வேறு பாப்கார்ன் குறையெல்லாம் பேசிடுறான் சில பேர், நானும் பார்க்குறேன். இப்போ தான்டா தெரியுது உங்களுக்கு பாப்கார்ன் வந்து ரேட் அதிகமாகிடுச்சுன்றது. எப்போவும் தான் இருக்குது. இதெல்லாம் குடிக்கிற பாட்டில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு கொடுத்து வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அது வீட்டிலேருந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பேசின பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பகிரங்கமாக குரல் கொடுத்த பிறகு தான் அந்த தண்ணி பாட்டில் வீட்டிலேருந்து எடுத்து வரலாம், இல்லை தண்ணியை கூட அங்கே தான் வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு தியேட்டரில். ஸோ அந்த மாதிரி வந்து சில இருந்தது. அதுக்கு காரணம் என்ன, இதில் படத்தில் வருமானம் வந்துச்சுன்னா ஏன் அந்த பாப்கார்னையும் வந்து தண்ணி பாட்டிலையும் கூல்ட்ரிங்க்ஸையும் அந்த விலை வைக்க போகிறான்? உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வருமானமே இப்போ அதில் தான் பார்க்குறதா இருக்குது. பாப்கார்ன்லேயும் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் இதில் தான் வந்து வருவாய் பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அது காரணம் என்ன? இப்படி 80க்கு 20, 75க்கு 25 இப்படி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதனால் தமிழ் சினிமா நாசமானதுக்கு காரணம் சொல்லிட்டேன். இப்போ இந்த அரசியல் மோதல் குடும்ப மோதலாக மாறி அடுத்த கட்டமாக இப்போ இவங்க நகர்வு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட்டை வந்து கூட்டை கலைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த 19 பேருக்கும் வந்து சிக்கல் இருக்குது. இந்த தியேட்டரில் வந்து ஆட்டி படைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளபடியே சிக்கல் இருக்குது. அது உள்ளபடியே இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் மீது நடவடிக்கை வந்து இந்த அரசு எடுத்தால், இந்த டிவிக்கு அரசு வந்து ரெட் ஜெயண்ட் மீது நடவடிக்கை எடுத்தால் அது வந்து அது எங்கே போய் நிற்கும்னு கேட்டால் அந்த 19 பேரும் அந்த சொத்துக்கள் ரெய்டு விடப்படும், இன்பநிதி கைது வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அந்த அளவுக்கு பினாமிகள் சொத்துக்களை அப்படி கூச்சி வச்சுருக்காங்க இந்த ரெட் ஜெயண்ட்டை சார்ந்திருக்கிற அந்த 19 மேனேஜர்ஸும். ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி கசக்குனாங்கன்னா அவங்க நேராக வந்து எங்கே கை காட்டுவாங்கன்னா யார் டைரக்டரோ அவங்கள கை காட்டுவாங்க. இன்பநிதி தான் இப்போ டைரக்டர் ரெட் ஜெயண்ட்டுக்கு. ஸோ இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதமாக சொல்ல, ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நகர்வுகள் இருக்குது, அடுத்தடுத்து நகர்வுகள் இருக்குது. ஒரு அரசியல் மோதலை குடும்ப மோதலாக மாற்றுறது மிக கீழ்த்தரமானது. உள்ளபடியே நான் சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து அப்பாவை காணோன்ற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பேசப்பட்டது. சட்டசபையிலே அதை முடிச்சிருக்கணும். அதை வெளியில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சங்கீதா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து களங்கப்படுத்துறது, அவங்களுடைய நீதிமன்ற நடவடிக்கையை, அதுக்கப்புறம் பிள்ளைகளை வந்து ட்ரோல் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக வந்து ஜென்சி அந்த யூத் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் சஞ்சய்க்கே ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி பேசுங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நியாயமா? இது அவங்க ஏதாவது இதில் வந்து கலந்து இப்போ நான் கேட்குறேன், இதே வந்து இன்பநிதிக்கு ஏன் சிக்கல்னா, இதே வந்து அப்பாவை காணும்னு சொல்லி போடும்போது இதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து மனைவி வந்து கணவரை தேடுறாங்கன்ற அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் பதிவு பண்ணுறாரு. யார்? உதயநிதி. அதாவது இன்பநிதி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாரு. இப்போ புரியுதுங்களா? அவன் குழந்தை இது வரைக்கும் வந்து ஏதாவது தலையிட்டிருப்பானா? இது வரைக்கும் ஜேசன் சஞ்சய் நான் கேட்குறேன், நான் சப்போர்ட் பண்ணுறதா கூட நீங்கள் நினச்சிங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு மயிரை கூட எனக்கு கவலை கிடையாது. ஜேசன் சஞ்சய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறதா கூட வச்சுங்க. இது வரைக்கும் குழந்தை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்பா ஆகிட்டார். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையாவது எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஜேசன் சஞ்சய் யூஸ் பண்ணியிருப்பாரா? சொல்லுங்கள். எங்கேயாவது ஏதாவது ஒரு செய்தியை பெருமையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை எங்கேயாவது போட்டிருப்பானா? எதுலையாவது தலையிட்டிருப்பானா? இப்போ புரியுதுங்களா? இதுதான் நடவடிக்கைன்றது. நான் பாரபட்சமெல்லாம் பேசவே இல்லை. ஜேசன் சஞ்சய் நடவடிக்கைன்னு பாருங்கள், இன்பநிதி நடவடிக்கை பாருங்கள். இங்கே சட்டமன்றம், மீண்டும் விளக்கமாக சொல்கிறேன், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அப்பாவை காணுன்ற ஒரு செய்தியை வந்து அங்கே பேசுகிறாங்க. அங்கேயே பதில் கொடுத்து முடிச்சிடணும். சரி, நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்விட்டர் செய்தியை போடுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் குடும்பத்தை இழுத்துருக்கூடாது, விஜய் அவர்களோடு முடிச்சிடணும். ஆனால் வந்து செங்கல்பட்டு வந்து மனைவி வந்து கணவனை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க, அதை இன்பநிதி ஷேர் பண்ணுறாரு. என்ன சார் நியாயம்? அது மனசாட்சியோடு பேசுங்க. நான் என் மனசில் எந்த அழுக்கும் கிடையாது. நான் தூய்மையாக வச்சு கேட்குறேன். சரியா? நியாயமா? அது ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வந்து நியாயமா? இது இன்பநிதி அரசியலில் இருக்கிறாரா? இப்போ ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறாரா? அப்போ நீங்கள் மட்டும் வந்து சரிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அப்பான்ற முறைக்கு தாத்தான்ற முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவார். ஆனால் இவங்க வந்து அப்பான்ற வார்த்தையை கூட உச்சரிக்கக்கூடாது. இது என்ன நியாயம்? இது எப்படி சரியாகும்? உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கிட்ட போனதே தப்பு. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க, இவர் மட்டும் அப்பான்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் இன்பநிதிக்கு சம்மந்தமே இல்லை. இன்பநிதி வந்து அதை ஷேர் பண்ணுறாரு. அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இது வந்து அதான் இந்த மாதிரி மோதல் தான் இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ இப்போ இந்த மோதல் வந்து ரூட் மாஃபியா மோதல், ரூட் மாஃபியா வெர்சஸ் வந்து ரெட் ஜெயண்ட் மோதலாக மாறுது. அதனால் நல்லது நடந்தால் சரி தியேட்டர் உரிமையாளருக்கு. ஆனால் இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, இதுதான் நடக்குது. அடுத்த கட்ட நகர்வு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட்டை வந்து கூட்ட உடைக்க போகிறாங்க. சரி, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் மாஃபியா வந்து சூப்பரு அப்படின்னா நான் சொல்லவே இல்லை. இந்த ரூட் மாஃபியாவும் கலைக்கணும் டோட்டலாகவே. தமிழ் சினிமாவை சுதந்திரமாக விட்டாலே போதும். இந்த தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா சாப்பிட்டோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு தியேட்டர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தியேட்டருங்கள்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டான், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு தியேட்டர்லாம். ஏன்? தொழிலை செய்ய விட்டா தானே. 2 தரப்புலும் போட்டு கசக்குறீங்க, மற்றத்துக்கு 2 பக்கம் அடிக்கணுவாங்க. அந்த மாதிரி தானே இருக்குது. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.